எனக்கு கரெக்டாக அதை வந்து எந்த வயசுன்னுலாம் சொல்ல தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வயசில் புரியாது. ஆனால் எனக்கு வேகா ஒரு நினைவு இருக்குது. குல தெய்வம்னா என்ன அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டேன். அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு இவங்க தான், நமக்கு முன்னால் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் தாத்தா பாட்டி எல்லாம் போனாங்க அப்படின்னுலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அப்போ என்ன சந்தேகம்னு சொன்னால், ஏன் நாம் வந்து மெட்ராஸில் இருக்கோம், அப்போ மெட்ராஸ்ன்னு தானே பேர் சென்னைக்கு, மெட்ராஸில் இருக்கோம், நமக்கு எதுக்கு இங்கே அப்படின்னு, ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை உனக்கு தாத்தா பாட்டிலாம் எங்கே இருக்காங்க, அவங்களாம் வேலூரில் இருக்காங்கல்ல, அதனால பக்கத்தில் அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேபி அரௌண்ட் 5-6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5-6 வயசில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட்டிகிட்டு போக போக குலதெய்வம்னு வீட்டில் எல்லாரும் பேச பேச எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. சரி, குலதெய்வம் அப்படின்னாக்க நம்ம காலமாக பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது புரிய ஆரம்பித்தோன்னே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது உங்கள் குலதெய்வம் யார் ஒரு க்யூரியாசிட்டி டு நோ. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து இன்டர்னலைஸ் ஆச்சு.